Hello students, இந்த சம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 4.1ல் அது 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய சம் இது. அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 7. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் தான் இது. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 5π/9 காஸ் π/9 ப்ளஸ் காஸ் 5π/9 சைன் π/9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய வேல்யூ நம்ம பார்க்கணுன்னா இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கிறத கிவன் எழுதிக்குவோம். சைன் 5π/9 காஸ் π/9 ப்ளஸ் காஸ் 5π/9 சைன் π/9 கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல்ல சிம்பிளை பண்ணுவோம். இதை பார்த்தா வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி ஃபார்முலா, அதாவது sin x cos y plus cos x sin y. அப்போ இது மாதிரி ஒரு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு sin x plus y. இதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ இது நாங்கள் அப்ளை பண்ணால் இப்போ sin inverse ஆஃப் sin ஆஃப் 5π/9 plus π/9 is equal to sin inverse ஆஃப் sin ஆஃப் 5π/9 plus π/9. அப்போ 9 எடுத்துக்கலாம் LCM. 5π plus π வந்து 6π/9. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் இது 2 times 2 3s are 6, 3 3s are 9. அப்போ இது வந்து sin inverse ஆஃப் sin ஆஃப் 2π/3. இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ இந்த 2π/3 வந்து நமக்கு இந்த பிரின்சிபல் வேல்யூவில் கிடையாது. -π/2, π/2 தான் வந்து சைன் இன்வர்ஸுக்கு பிரின்சிபல் வேல்யூ. அப்போ இதில் நமக்கு வருமானா வராது. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த பிரின்சிபல் வேல்யூவை மாற்றிடணும். அப்போ என்ன செய்யறோம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த 2π/3 வந்து π - π/3 π - π/3. ஏன் அதுவும் இது ஏன் எப்படி மாற்றுறோம்னா, அந்த 2π/3ன்றது 2 × 60 டிகிரி 120 டிகிரி. இப்போ 120 டிகிரி வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டா வந்து எப்படி இருக்குன்னா π - தீட்டா. அதனால தான் π - π/3ன்னு போடுறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் சைன் 180 - தீட்டா. சைன் π - தீட்டா வந்து சைன் தீட்டா தான். அப்போ சைன் π/3. இப்போ ஆன்சரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/3 இஸ் ஈக்குவல் டு π/3. இந்த வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு principal value -π/2, π/2. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து π/3. அவ்வளோதான்.